கீதா, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? நான் அப்படிதான் போவேன். என்னை யார் கேக்குறது? எவ்வளவு தும்பு இருந்தா பொம்பளைங்களை கிண்டல் பண்ண. என்ன விட்டுருங்கய்யா. வாடா சண்முகா, வா. ஏயா சிரிக்கிற? சொல்லியா? பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணாலும் அந்த ஆளை இந்த அடி அடிச்சீங்க. பொண்ணுங்க கார்ல போறத பார்த்ததும் நீங்களும் பைக்கை கிளப்பிட்டீங்களே. அறிவு கட்டம். அந்த பொண்ணுங்க ஓவர் ஸ்பீட்ல போகுது, பிடிக்கணும். வா. எஸ் சார். என்ன கார்ல இவ்வளவு ஸ்பீடா போறது உங்களுக்கு நல்லது இல்ல, பப்ளிக்கும் நல்லது இல்ல. இன்ஸ்பெக்டர்னா வழக்கமா சார்ஜ் தான் பண்ணுவாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? பாப்பா ஏதோ பொம்பளை புள்ளியா இருக்கேன்னு போனா போகுதுன்னு அட்வைஸ் பண்றாரு. ஐயாவை பார்த்தா பெரிய பெரிய கொள்ளக்காரனுங்கள பயப்படுவானுங்க. நீ இம்மா துண்டு பேசாம போடு. மரியாதையா பேசு. ஸ்டூபிட். சார் இங்கிலீஷ்ல திட்டுறா சார். சண்முகா, புரியுது சார். ஏய், ஏட்டாச்சேன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம காத்த புடிங்க விட சொல்றாரு. கூடிய சீக்கிரம் எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிடணும். வாட் நான்சென்ஸ். வேகமா போனேன்னு வேணா கேஸ் போடுங்க. இப்படி காத்து புடிங்க விட்டா என்ன அர்த்தம்? காத்த புடிங்க விட்டான்னு வேணா கேஸ் போடுங்க. அது கத்துனா என்ன அர்த்தம்? எங்க அப்பா யாருன்னு தெரியாம நீங்க விளையாடுறீங்க. காத்து புடிங்க விட்டது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வார் தெரியுமா? என்ன 4 வேளை காத்தடிப்பாரா? எங்க அப்பா கிட்ட சொல்லி போன என்ன பண்ற பாரு. வாங்கடி போலாம். அவரோட சேர்ந்ததுக்கு நம்ம மாட்டிக்கும் போல் இருக்கு. ஐயோ சார், அந்த பொண்ணோட அப்பா ஏதோ எம்எல்ஏ போல் இருக்கு. நீங்க சொல்லித்தான் காத்த புடிங்க விட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார். மாட்டிக்கிட்டாருங்க. அன்னைக்கு ஒண்ணுதான் கேட்டேன், இன்னைக்கு என்னென்னலாம் கேட்க போறது தெரியுமா? சார் உங்ககிட்ட சண்டை போட்டு போச்சா அந்த பொண்ணுங்களை ரவுடி பசங்க புடிச்சின்னு கலாட்டா பண்றானுங்க சார். போய் காப்பாத்துங்க சார். நீங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா? போங்க. டேய் புரியடா. இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஃபைட்லாம் கத்து கொடுத்தது நான் தான். நான் யூனிஃபார்ம்ல இல்லாத போது என்ன குருன்னு கூப்பிடுவாரு. வெல் டன். Thank you. அடி அடி அதே ஸ்டைல்ல அடி. பாப்பா, நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு பணமா கொடுக்க வேண்டாம், பொருளா கொடுத்தா போதும். அது எனக்கு இல்ல, இன்ஸ்பெக்டருக்கு. என்னடி தேங்க்ஸ்? நாம நடந்து போறதுனால தான் அந்த ரவுடிங்களால நம்மள வழிமறிக்க முடிஞ்சது. வாங்கி போலாம்.
சார் சும்மா சொல்லக்கூடாது சார். காத்தையும் பிடிங்க கூட சொல்றீங்க, கராத்தையும் செய்யறீங்க, அசத்துறீங்க சார். சரி சரி பைக் எடுத்துட்டு வா. காத்த பிடிங்க கூட சொல்றானுங்க, பைக்கை எடுத்துட்டு வர சொல்றானுங்க. கூடிய சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டர் ஆயிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். சரி அந்த மாதிரி நடக்கலாம். தூள்டா ராஜா. இனிமே யாரு பார்த்தாலும் என்ன இன்ஸ்பெக்டர் தினகரன் நினைச்சுக்குவாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டிரைவிங் லைசன்ஸ் எங்க மேன்? வீட்டுல இருக்கு. வேண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்ல லைசன்ஸ வச்சுட்டு ரோட்ல வண்டி ஓட்டுவ? கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு ஃபைன் தெரியுமா? தெரியும். ஓஹோ, அடிக்கடி போலீஸ்ல மாட்டு போல இருக்கு. எவ்வளவு ஃபைன்? 100 ரூபாய். பாத்தியா, 100 ரூபாய் ஃபைன் கோர்ட்டுக்கு போனா. என்கிட்ட கொடுத்தா only 20 rupees ஜப்தி ரேட். லஞ்சமா? உண்டா? என் கோர்ட்ல ஃபைன் 20 ரூபாய். எப்படி வசதி? உங்ககிட்டயே கொடுக்குறேன். ரைட் ரைட். என்ன தள்ளிட்டு போறான்? சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா சொல்றேன். கோர்ட்டுக்கு போனா 100 ரூபாய் ஃபைன், என்கிட்ட வெறும் 20 ரூபாய் தான் சொல்லி இன்ஸ்பெக்டர் தினகரன் என்கிட்ட 20 ரூபாய் லஞ்சம் வாங்கினான். என்ன நல்ல சிவம், ஆச்சரியமா இருக்கு. யோசிச்சு பார்த்தா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நமக்கு வெற்றி, இன்னொன்னு அவன் வெற்றியடைய பாக்குறான். ஆண்டவரே, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு புரியும். நாளைக்கு நம்ம பாரி அனுப்பி நம்ம அன்பளிப்பா தினகரனுக்கு ஒரு 50,000 ரூபாய் தர சொல்லு. ஏண்டி ரோசி, தினமும் படாத பாடுபடுத்தி என்ன சினிமாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறிய, எப்படி உன்னால தினமும் சினிமா பார்க்க முடியுது? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேற எந்த சுகத்தை கண்டேன்? ஏட்டா இருக்கீங்களே, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆகி கார் பங்களா வாங்குவீங்கன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில இந்த சைக்கிள் தான். கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்ட, குழந்தையும் ஏன் பெத்துக்கிட்ட? அதான் எனக்கும் புரியல. ராவு காலம், சும்மா இரு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையான்னா கார் பங்களா வாங்கணும்னு. இப்போ வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப என்னத்த பண்ண முடியும்? சார் வணக்கம் சார். சொல்லியா? என்ன சார் இந்த நேரத்துல? இது என் பொண்டாட்டி ரோசி, லவ் மேரேஜ். ஏயா, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எதோ பேசுறிய? சைக்கிள்ல லைட் இல்லாம போனா தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறேன். இல்ல சார், சினிமாவுக்கு போறோம். ஆஸ்பத்திரின்னு சொன்னா பயந்துருவானு சினிமான்னு போய் சொல்லி கூட்டின்னு போறேன். சீக்கிரம் வாங்க, படம் போட்டு போறான். 2 பேருக்குமே போய் சொல்ல ஆனா தெரியும். உங்களுக்கு மட்டும் போய் நல்லா சொல்ல தெரியும். சரி சரி, லைட் இல்லாம போறதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போ. 10 ரூபாயா? என்ன ஷாக் ஆயிட்டா? 10 அதிகம் 5ஆவது கூட. சார் நீங்க நான் லஞ்சம் தரனா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்க? இல்ல சார், டெஸ்ட் இல்ல சார். 5 ரூபாய் கொடுக்க போறீங்க இல்லையா? சீக்கிரம் கொடுத்துட்டு வாங்க, நியூஸ் ரீல்ல இருந்து படம் பார்க்கணும். சபார் 5 ரூபாய கொடுத்துட்டேன். இடைவேளையில உனக்கு கோன் ஐஸ்கிரீம் கிடையாது. ரோசி கவலையே படாத, பைக்குன்னா இனிமே காரே வாங்கிடுறேன். தலைவரே ரூட்டை மாத்திட்டாரு, இனிமே தொண்டனுக்கு ஜாலிதான். இன்ஸ்பெக்டர் தினகர் வாழ்க. என்னத்த வாழ்க, ஏட்டுக்கிட்ட லஞ்சம் வாங்குற இன்ஸ்பெக்டரா இப்பதான் நான் பாக்குறேன். அடுத்தது காரு நிறைய வாங்கலாம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இறங்கி வாயா. சார், ஐயா உங்களை கூட்டு வர சொன்னாரு. ஐயா கூட்டு வர சொன்னாரா? யாரு அது? சொக்கலிங்கம். சொக்கலிங்கமா? மாருதி காரு, ஐயா போய் தான் பாப்பமே. சரி, அப்புறம் திருப்பி இங்கே கொண்டு விட்டுறியா? அப்ப சரி. ஹலோ இன்ஸ்பெக்டர். நான் தான். ஐ அம் சொக்கலிங்கம். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். என்னென்ன? நீங்க ஒரு நேர்மையான, கடமை தவறாத இன்ஸ்பெக்டர். வாங்க உள்ள போய் பேசுவோம். உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எந்த பொண்ணை காப்பாத்தினேன்? ஆமா, அது நிறைய ரவுடிங்க, நிறைய பொண்ணுங்க, நிறைய காப்பாத்துறமா, அதான் மறந்துட்டேன். உங்க தேங்க்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். காலையில ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசலாம். நான் வரட்டுமா? ப்ளீஸ், இங்கேயே பேசலாம். சொல்லுங்க. நல்ல சிவத்தோட பையனை என் பொண்ணு அவமானப்படுத்ததுனால அவளுக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு நான் பயப்படுறேன். அதனால என் பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். சார், நான் இந்த ஊரையே காப்பாற்ற வேண்டியிருக்கு. உங்க பொண்ணுக்குன்னு என்னால எந்த வித தனி கவனம் செலுத்த முடியாது. வேணா காலைல ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வரேன்.
ஆமா இப்ப போச்சா அதான் உங்க பொண்ணா? அது எங்க வீட்டு வேலைக்காரி சார். உட்காருங்க, என் பொண்ணை கூப்பிடுறேன். கீதா, கீதா. ஏன் டாடி, அன்னைக்கு கார்ல காத்த புடுங்கி விட்டதுக்காக இன்னைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரா? ஆமாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சார், ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா இருந்தா எந்த அளவுக்கு ஆபத்து வரும் எனக்கு தான் சார் தெரியும். ஏன்னா நான் இன்ஸ்பெக்டர்ல. நீங்க எந்த ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. நாளையில இருந்து கீதா எங்க போனாலும் நான் மஃப்டில பின்னாடியே போய் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கீதாவுக்கு இனிமே நான் செக்யூரிட்டி.